பிரதீப் ரங்கநாதனுடைய டூட் படம் வந்து பாத்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருச்சுங்க. அதுவும் 6 நாள்ல பார்த்து 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருச்சு. சோ லவ் டுடே டிராகன் படத்தை தொடர்ந்து இந்த டூட் படமே பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. பிரதீப் ரங்கநாதனுக்கு ஹேட்ரிக்கான திரைப்படமா இந்த அமைஞ்சிருக்கு. அதுவும் 3 படமே 100 கோடி ரூபாய் தொட்டுருச்சுங்க. சோ ஃபர்ஸ்ட் 3 படங்கள்லயுமே 3 படமே 100 கோடி கொடுத்த முதல் இந்தியன் ஆக்டரா பிரதீப் ரங்கநாதன் தான் இருக்காரு. ஆனா லவ் டுடே படத்துக்கும் டிராகன் படத்துக்கும் கிடைச்ச மாதிரி பிக் ரெஸ்பான்ஸ் இந்த டூட் படத்துக்கு கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. இருந்துமே இந்த படம் பார்த்து 100 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிருக்கு. இதுவும் லவ் டுடே படத்துக்கும் டிராகன் படத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே பாசிட்டிவான ரிவ்யூஸ் அப்படிங்கறத வந்துருந்துச்சு. அண்ட் இதே மாதிரி 6 நாள்ல 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணல. ஒரு 10 நாள் 15 நாள் இந்த மாதிரி போனதுக்கு அப்புறம் தான் 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணுச்சு. ஆனா இந்த டூட் படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. ஃபுல்லாவே மிக்சடான ரிவ்யூஸ் அப்படிங்கறத வந்துச்சு. ஆனா இருந்துமே இந்த படம் பார்த்தீங்கன்னா 6 நாள்ல 100 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. அது எப்படிப்பா கலெக்ட் பண்ணுச்சு அப்படிங்கறத இப்ப நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதை பத்தி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இந்த டூட் படம் சக்சஸ் ஆனதுக்கான ரீசன்லாம் என்ன, ஆனா எதனால இந்த படம் மிக்ஸான ரிவ்யூஸ் வாங்குச்சு அப்படிங்கிற பத்தியுமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். சோ நம்ம ட்ரீம் சினிமா சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். அண்ட் டூட் படத்துக்கான மூவி ரிவ்யூமே நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டாச்சு. சோ பார்க்காதவங்க லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயே கொடுத்திருக்கேன், போய் பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த டூட் படம் சக்சஸ் ஆனதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இந்த படம் சக்சஸ் ஆனதுக்கு 3 ரீசன் தாங்க இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதனுடைய ஆக்டிங். சோ லவ் டுடே படத்துல டிராகன் படத்துல எந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாரோ அதே மாதிரி சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் இந்த படத்துக்குமே கொடுத்திருக்காரு. ஆனா பிரதீப் ரங்கநாதனுடைய பிளஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய கேரக்டரை பார்க்கும்போது நம்மள பாக்குற மாதிரி இருக்கும். ஒண்ணு நம்மள பாக்குற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்மளோட ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருப்பான் அந்த மாதிரி பாக்குற மாதிரி தான் இருக்கும். தனியா படத்துல ஒரு ஹீரோவை பாக்குறோம் அப்படிங்கிற ஃபீலிங்கே வராது. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அவருடைய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஆக்டிங் தான் பாத்தீங்கன்னா லவ் டுடே படத்துல டிராகன் படத்துல சக்சஸ் வந்து கொடுத்துச்சு. சோ இப்ப அதே மாதிரி கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயுமே வந்திருக்கு. சோ அதே மாதிரி சேம் பெர்ஃபார்மன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த டூட் படத்துல பிரதீப் ரங்கநாதன் பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காரு. சோ அதுவே பாத்தீங்கன்னா படத்துக்கு ஒரு நல்ல பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்த ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது. சோ மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு கண்டிப்பா படம் பார்க்க போவாங்க. மெயினா ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாவே ஒரு படம் பார்ப்பாங்க. அப்படி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூட் படம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே கவர் பண்ணிருச்சு அப்படின்னு தாங்க சொல்லி ஆகணும். சோ ஃபேமிலி ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப தீபாவளிக்கு ஒரு படத்துக்கு போறோமா அந்த படம் அவங்களுக்கு நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணா போதும். நல்ல சாங்ஸும் நல்ல காமெடிஸும் இருந்துச்சுனாலே போதும் அவங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிரும். சோ அதுதான் பாத்தீங்கன்னா இந்த டூட் படத்துக்கு பிளஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. சோ சாங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பயங்கரமான ஹிட் ஆயிருச்சு. அண்ட் படமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா இருந்துச்சு. அதனால இந்த படம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. அண்ட் கரெக்டா தீபாவளி டைமுக்கு வந்தனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குங்க. இதுவே லவ் டுடே அண்ட் டிராகன் 2 படமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் டேஸ்ல தான் ரிலீஸ் ஆச்சு. சோ இந்த படமும் ஒர்க்கிங் டேஸ்ல வந்துருந்துச்சு அப்படின்னா இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மூணாவது இருக்கிற ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 2K ஆடியன்ஸ்க்கும் யூத்துக்கும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுங்க. சோ பிரதீப் ரங்கநாதனுடைய எல்லா படமே பார்த்தா 2K ஆடியன்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கு. அந்த வகையில் இந்த படமே அவங்களுக்கு எல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாங்க. சோ பிரதீப் ரங்கநாதன் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலத்து இளைஞர்களுடைய பல்ஸ புரிஞ்சு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். கரெக்டா அவங்களுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா படத்தை கொடுக்கறாரு. அண்ட் அதுதான் அவருடைய இவ்வளவு சக்சஸ்க்கு காரணம் அப்படின்னு சொல்லலாங்க. சோ அதே மேஜிக் வந்து பாத்தீங்கன்னா இந்த டூட் படத்துக்குமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனாலதான் பார்த்தா இவ்வளவு பெரிய சக்சஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. சரி, இப்ப இந்த டூட் படம் வந்து சக்சஸ் ஆனதுக்கான ரீசன் நம்ம பார்த்தோமா. இப்ப இந்த படம் எதனால மிக்ஸ் ரிவ்யூஸ் வாங்குச்சு அப்படிங்கிற பத்தி நம்ம பார்க்கலாம். அதுக்கான ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ஏஜ்ட் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகல. எந்த அளவுக்கு இந்த 2K கிட்ஸ் யூத்துக்குலாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அதே அளவுக்கு பாத்தீங்கன்னா ஏஜ்ட் ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் அதே மாதிரி ஒரு சில ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா சுத்தமாவே ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த டூட் படத்துக்கு மிக்ஸ் ஆன் ரிவ்யூஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே வந்து அந்த அளவுக்கு எங்கேஜிங்கா இருந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே கொண்டு போனாங்க. சோ செகண்ட் ஹாஃப்ல படம் படுத்ததான் அதுக்கப்புறம் எந்திரிக்கவே இல்லை. சோ அதுவுமே படத்துக்கு ஒரு மைனஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த படத்துடைய டைரக்டரான கீர்த்தி சுரனுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து முதல் திரைப்படம். சோ முதல் படத்துல பாத்தீங்கன்னா நிறைய நல்ல நல்ல சீன்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. பட் அவரால் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் அந்த படத்தை வந்து கொடுக்க முடியல. சோ ஹோப் ஃபியூச்சர்ல நல்ல நல்ல படங்கள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ ஓவரால் பாத்தீங்கன்னா இந்த டூட் படத்துக்கு மிக்ஸ் தான் ரிவ்யூஸ் வந்திருந்தாலுமே 2K ஆடியன்ஸ்க்கு படம் பிடிச்சதுனால இந்த படம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல கலெக்ட் பண்ணி எனக்கு ஒரு பெரிய சக்சஸான படமா இது வந்திருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆனது கூடுதலான ஒரு பிளஸ் வந்து அமைஞ்சிருக்கு. சோ இந்த படத்தை பத்தி என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த டூட் படம் வந்து ஒரு டீசென்டான ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா வந்து அமைஞ்சிருக்கு. ஆனா பிரதீப் ரங்கநாதன் வந்து இதே மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணக்கூடாது. அவருடைய ஜானல் அவருடைய ஸ்டைலையுமே வந்து கண்டிப்பா மாத்தி தான் ஆகணும். சோ கண்டிப்பா அதெல்லாம் ஃபியூச்சர்ல மாத்திடுவாருன்னு நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த
இந்த டூட் திரைப்படம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.